செய்முறைகள் வாங்க பார்க்கலாம். காளானுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ முட்டைகோஸ் நல்லா இதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் மைன்யூட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாகவும் வேணாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம். இதிலேருந்து நான் கார்னிஷ்க்கு கொஞ்சம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 மைதா அண்ட் 50 கிராம் கார்ன்ஃப்ளவர். இதில் கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இதிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன். அதே அளவு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஒன்று வந்து அந்த காளானோட வடை மாதிரி செய்வாங்கள்ல அதுக்கு, ஒன்று கிரேவிக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோதான். அப்புறம் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தலை, கொத்தமல்லி தலை வேணும் கார்னிஷிங்க்கு. அப்புறம் இன்னொன்று முக்கியம் வந்து ஒரே ஒரு சின்ன டொமேட்டோ போதும். ஸோ இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோஸில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்றால. அந்த வடைக்குள்ள டேஸ்ட் இருக்கும்ல, அந்த காளானில் பிச்சு போடுவாங்கல்ல ஒரு வடை டைப்பு, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்றால ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான். இந்த கோஸ் நிறைய இருக்கிறதால 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் எடுக்கிற இன்க்ரீடியன்ஸோட அளவு பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்து பிசைய வேணாம், ஏன்னா கேபேஜில் அவ்வளோ தண்ணி விட்டுருக்கோம். மைதா ஃபுல்லாக போடல, கொஞ்சமாக நம்ம போட்டு ஃபஸ்ட்டு கிளறிக்கலாம். கேபேஜில் நிறைய தண்ணி விடும். அப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறதுலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி செய்கிறதுக்கு வேணும். என்ன பாப்பா ஒரு நிமிஷம். ஸோ கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை மிக்ஸிங்கே பண்ணுங்கள், தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க மைதாவும் போட்டு பைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா குவான்டிட்டி மைதாவும் ஆட் பண்ண பிறகு சும்மா ஒரு பேருக்கு மட்டும் நீங்கள் தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிங்கன்னா போதும். நீங்கள் ஊற்றுற அளவுக்குலாம் வேண்டியது இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி தளர்வாயிரும். ஸோ ஆயில் பாருங்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடையை விட கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கி தான் இதை போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டியாக கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி போடுங்க, அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகும். இது சும்மா சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சில காளான் கடையில் பார்த்தீங்கன்னா இதில் சால்ட் ஆட் பண்ணாமல் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரை ஆகும்போதே அந்த இஞ்சி பூண்டு வாசனை சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாவு கன்சிஸ்டன்சி இதில் வந்து கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் வேறு என்ன கேரட் எல்லாம் ஆட் பண்ணுவோம் நாங்கள். அது சைனீஸ் வடை நாங்கள் செய்வோம் அடிக்கடி. நாங்கள் அது ஸ்நாக்ஸுக்கு செய்வோம். நான் ஒரு நாள் அது ஒரு vlog போடுறேன். போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இது 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகணும். ஸோ 1 சைட் ஃப்ரை ஆகிடுச்சு, திருப்பி போடலாம். இதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே வேணாம். கடையில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும். அது சில கடையில் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி போடுவாங்க. ஸோ கலர் வரும். இப்போ என்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லை, ஈவன் இந்த சில்லி பவுடரும் கொஞ்சம் கலர் கொடுக்குது, பார்க்கலாம். இதில் ஸ்பைசஸ் வேணால் நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் பாப்பா சாப்பிட்றாலா இல்லையான்னு ஒரு டவுட்டு, நான் அதான் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். நீங்கள் சில்லி பவுடர் வேணால் 2 டீஸ்பூன்னாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் வச்சிடலாம். ஸோ ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். சொல்டா. ஸோ இதை மாதிரி மீதி இருக்க மாவுலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பேட்ச்சு ஃப்ரை பண்ணிடலாம். மீதி இருக்க அந்த மாவில் ஃபுல்லாக நான் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே ஃப்ரை பண்ணிட்டோம். கோஸ் பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு, ஃப்ரை பண்ணோன்னே இவ்வளோதான் வந்துச்சு. நான் ஒரு 5 பீஸ் மட்டும் பாப்பாக்கு தனியாக எடுத்துட்டேன். இதில் தான் நம்ம இப்போது காளான் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே தான் யூஸ் பண்ணுறோம். மீதி உள்ள ஆயில் எல்லாம் எடுத்துட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாமே ஒரே டைமில் காளான் செய்ய போகிறதால. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கார்னிஷ்க்கு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் இது. ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, ஓரளவு 3/4 ஃப்ரை பண்ணுங்கள்.
நம்ம வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, ஒரு சின்ன பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் காரத்துக்கு. ஏன்னா பாப்பா வடை மட்டும் போதும்னு சொல்லிட்டா, அந்த சைனீஸ் வடை மாதிரி செஞ்சிடலாம் காளானுக்கு, அது போதும்னா. ஸோ கிரேவி நம்ம கொஞ்சம் காரமாக செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். இதுவும் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். குட்டி தக்காளி தான். தக்காளி சில பேர் ஆட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வேணாம் புளிப்பு தன்மைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா குக் ஆகணும். நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம், கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடர். இதுவும் நல்லா குக் ஆகட்டும். இது பார்த்தீங்கன்னா சூடாக ஒரு ஸ்பூன் ஆயில் இருந்துச்சுல நம்ம ஃப்ரை பண்ணது, அந்த ஸ்பூன் ஆயிலில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டோமா, ஒரு ஸ்பூன் இல்லை, ஒரு சும்மா ஒரு பிஞ்ச் வந்து வத்தத்தூள் இதில் போட்டிருக்கோம், கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக. இது நார்மல் சில்லி பவுடர். ஸோ இது நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அது போட்டுக்கோங்க. ஸோ கலர் பாருங்கள் நல்லா தகன்னு இருக்கிற காரணம் வந்து அந்த நம்ம எண்ணெய் இருக்குல்ல, சூடாக உள்ள எண்ணெயில் சில்லி பவுடர் போட்டோன்னா இந்த மாதிரி கலர் வரும். ப்ளஸ் டொமேட்டோட கலரும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுத்துருக்கு, அந்த ரெட்டிஷ் மாதிரி. சில்லி பவுடர் ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் பவுடராக போட்டோம். இதே மாதிரி இது வந்து ஒரு 1/2 பிஞ்சு தான் இருக்கும், ஒரு 2 பிஞ்ச் சேர்த்தா போதும் அந்த ஆயிலில் கலருக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர். தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி தாராளமாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னே கெட்டியாக ஆரம்பிக்கும், நீங்கள் விடாமல் கிளறிட்டே இருக்கணும். சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வடையிலேயே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் திக்காயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்ச பாத்திரத்துலேயே நம்ம கொஞ்சம் கிளறி தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டான். தண்ணிட்டாங்க, நான் ஏன் வளர்றேன், நான் தூங்கலை இன்றைக்கி மதியம் தான் இப்படி வளரிட்டு இருக்கேன். மிக்ஸ் பண்ணிடலாம். சரியா, அதுதான் இப்படி வளரிட்டேன். ஸோ கொஞ்சம் குக் ஆகணும். எப்படி ஒரு 5 மினிட்ஸ் போதுமா? ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதே ரெட் சில்லி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வந்திருக்கும். பட் இதே சூப்பர் ரியல் காளான் கலரில் இருக்குது. சால்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வச்சுருக்க வடையை கொஞ்சம் உதுத்து போடுற மாதிரி பிச்சு பிச்சு போடுங்க. சிலது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அது நல்லா ஊறி கொஞ்சம் பிஞ்சிரும். ஸோ எல்லா வடையும் அதே மாதிரி உதுத்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் போட்டாச்சு, உதுத்து போட்டோம். இப்போ நல்லா கிளற வேண்டியதான். பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிடணும். பார்க்கவே செம்ம யம்மியாக இருக்குல்ல. இன்னும் இதில் கார்னிஷிங்லாம் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு காளான் சாப்பிட்ற மூட் இருந்துச்சு, ரொம்ப தேடிச்சு. ஸோ அதான் செஞ்சாச்சு. இப்போ சாப்பிட்டு தான் பார்க்க வேண்டியது பாக்கி. ரொம்ப ஈகராக இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆச்சு காளான்லாம் சாப்பிட்டு. ஸோ காளான் ஷாப்பில் எப்படி நல்லா கொஞ்சம் அந்த இதை நல்லா பிரேக் பண்ணுவாங்களோ அதேமாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ண வேண்டியது தான். சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள் சூப்பரான காளான். செஞ்சது ஃபுல்லாக அந்த ஒரு பிளேட்லேயே வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் பங்கு வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போதைக்கு நான் சர்வ் பண்ணி காட்டிடுறேன். இது நம்ம கார்னிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் கார்னிஷ் பண்ண. சில பேருக்கு ஆனியன் நிறைய பிடிக்கும், எனக்குலாம் நிறைய பிடிக்கும். ஸோ நான் இப்போ கார்னிஷ் உங்களுக்காக காட்டுறதுக்காக கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொரியாண்டர். அந்த கொரியாண்டர் போட்டோடனே அட்டகாசமாக இருக்குல்ல. பூரி எடு. நெக்ஸ்ட்டு நேற்று நாங்கள் பானிபூரி செஞ்சோம், அதோட பூரிஸ் இருக்குது. சில பேர் கார்ன்ஃப்ளாக்ஸ் போடுவாங்க ஃப்ரை பண்ணி. நான் வந்து பூரி இருந்ததால் நாங்கள் இதையே சேர்த்துக்கிறோம். ஒன்று போதும், அப்புறமா சாப்பிடும்போது நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு டெக்கரேட்டிங்க்கு கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ ஃபைன், இதுதான் நம்ம காளான், ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு.